கையாண்டிருக்கிறாங்க. அதாவது தானாக அரசு உதவி பெறும் கல்லூரிகள் மூடிரணும். அரசு உதவி பெறும் கல்லூரிகளை மூடினாதான் அரசு கல்லூரிகள்லேயே சுயநிதி பிரிவை தொடங்க முடியும், அரசு பல்கலைக்கழகங்களில் சுயநிதி பிரிவில் தொடங்க முடியும்ன்ற ஒரு மிகப்பெரிய தந்திர வலை இருக்கு. தேசிய கல்விக் கொள்கை 2020 அப்பட்டமா இது தெரியுது. அதுல அரசு உதவி பெறும் கல்லூரி அப்படின்ற ஒவ்வொரு நிர்வாகமும் தான் சுயநிதியாகத்தான் இயங்குவேன் என்று சொன்னால் அரசு எத்தகைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையை கூட்டி கூட விவாதிக்கலாம். நடந்து வரக்கூடிய அரசு உதவி பெறும் டிபி ஜெயின் கல்லூரி, அந்த டிபி ஜெயின் கல்லூரி இன்று முழுமையாக சுயநிதி கல்லூரியாக மாறுகிறது. அங்க இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பிரிவை எனக்கு வேண்டான்னு சொல்லி அது அரசிடம் திரும்பவும் ஒப்படைச்சிடுறேன் அப்படின்றது மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ரொம்ப ஆழமா பார்த்தோம்னா இது ஏதோ ஒரு டிபி ஜெயின் கல்லூரி, ஒரு துறைப்பாக்கத்தில் இருக்கிற கல்லூரி என்பது அல்ல. இந்தியா முழுக்க ஒரு நரித்தனத்தை, ஒரு தந்திரத்தை கையாண்டிருக்கிறாங்க. அதாவது தானாக அரசு உதவி பெறும் கல்லூரிகள் மூடிரணும். அரசு உதவி பெறும் கல்லூரிகளை மூடினாதான் அரசு கல்லூரிகள்லேயே சுயநிதி பிரிவை தொடங்க முடியும், அரசு பல்கலைக்கழகங்களில் சுயநிதி பிரிவில் தொடங்க முடியும்ன்ற ஒரு மிகப்பெரிய தந்திர வலை இருக்கு. தேசிய கல்விக் கொள்கை 2020 அப்பட்டமா இது தெரியுது. அதுல அரசு உதவி பெறும் கல்லூரி அப்படின்ற அந்த விஷயத்துக்குள்ளேயே அவங்க போகல. ரெண்டு வகையான கல்லூரியை பற்றி தான் அவங்க பேசுறாங்க, கல்வி நிறுவனங்களை பற்றி. ஒன்று அரசு கல்வி நிறுவனங்கள், இன்னொன்று தனியார் கல்வி நிறுவனங்கள். ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியில் அரசு உதவி பெறும் பிரிவு என்பதை பற்றி அவர்கள் பேசவே இல்லை. இது எங்க இருந்து வருதுன்னு ரொம்ப ஆழமா பார்த்தோம்னா, உலக வர்த்தக அமைப்பின் கீழ் சேவையில் வர்த்தகத்திற்கான பொது ஒப்பந்தம் WTO GATS, அந்த ஒப்பந்தத்துல எந்த அளவிற்கு சந்தையை திறந்து விடுவதற்கு அனுமதி கொடுத்திருக்காங்கன்றத நம்ம தேசிய கல்விக் கொள்கை 2020 புரிஞ்சுக்கலாம். ஒட்டுமொத்த கல்வியையும் 2030க்குள் அவர்கள் சந்தையிடம் ஒப்படைத்து விடுவார்கள். இனி வணிக ரீதியாக இயங்கக்கூடியவர்கள், அந்த வணிகம் தான், அந்த சந்தை தான், வணிக நலன் தான். இனி மாணவர்கள் எதை கற்க வேண்டும், எவ்வாறு கற்க வேண்டும் என்பது எல்லாமே தீர்மானிக்கும் என்ற நிலை. அந்த ஆவணங்களை நாம் புரிந்து கொண்டால்தான் துறப்பாக்கம் டிபி ஜெயின் கல்லூரியில் என்ன நடக்குன்றதை நம்ம புரிந்து கொள்ளலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலமாக அங்கே பொறுப்பேற்று இருக்கக்கூடிய அந்த அறங்காவலர் குழுவில் இருக்கக்கூடிய நிர்வாக செயலாளர் அப்படின்னு சொல்லப்படுறவர், அவர் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டா, துறைப்பாக்கம் 1972 இருந்த மாதிரி இல்லை. இப்ப அதோட சொத்து மதிப்பு பெருசு, நிலத்தினுடைய மதிப்பு பெருசு. 50 ஆண்டு காலமாக அரசு உதவி பெறும் பிரிவு செயல்பட்டதுனால அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள், விளிம்பு நிலை மாணவர்கள் எல்லோருமே படித்து முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. இப்ப அவர்கள் பல்வேறு துறைகள் இருப்பதனால ஒரு விளிம்பு நிலை மாணவர்களை வளர்த்தெடுத்த கல்லூரி என்ற ஒரு மிகப்பெரிய நற்பெயர் அந்த கல்லூரிக்கு உருவாகி இருக்கு. அப்ப அந்த கல்லூரிக்கு கிடைத்திருக்கக்கூடிய குட்வில், அந்த கல்லூரியினுடைய சொத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய கூடுதல் மதிப்பு, அது நிலமாக இருக்கலாம், கட்டடமாக இருக்கலாம், இது அனைத்தையும் காசாக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறார். கிட்டத்தட்ட 90 லட்சம் ரூபாய் வரைக்கும் பல்கலைக்கழக மானிய குழு மக்களுடைய வரிப்பணத்துல இருந்து பல்கலைக்கழக மானிய குழு என்ன செய்திருக்குன்னா, பெண்கள் விடுதி கட்டுவதற்கு டிபி ஜெயின் கல்லூரிக்கு கொடுத்திருக்கிறதா அறியணும். அதே போல அந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டு திடல் கட்டுவதற்கு 70 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுத்திருக்கிறதா நாம அறியும். இப்ப இவ்வளவு நிதி மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து இவ்வளவு நிதிகளை பெற்று இவ்வளவு ஆண்டு அரசு உதவி பெறும் பாடப்பிரிவுகளை நடத்திட்டு வந்த டிபி ஜெயின் காலேஜ் இப்ப என்ன நினைக்குதுன்னா, அங்கே உருவாகி இருக்கக்கூடிய ஒரு சிறு எண்ணிக்கையிலான நடுத்தர வர்க்கம் கொஞ்சம் பணம் கட்ட முடியும். அவங்க கூட எப்படின்னு கேட்டா கடன் வாங்கி தான் கட்டுவாங்க. அவங்க உள்ள பெரிய பணக்காரர்கள்லாம் ஒன்றும் கிடையாது. இப்ப அவர்களுக்கு இவங்க என்ன நினைக்கிறாங்க, அரசு உதவி பெறும் பிரிவை வச்சுக்கிட்டே பக்கத்துல சுயநிதி பிரிவு இருந்தா இந்த மாணவர்கள் அரசு உதவி பெறும் பிரிவுக்கு தானே போவாங்க. அப்ப அரசு உதவி பெறும் பிரிவுல இல்லைன்னு சொன்னாதான் இவங்க கடன் வாங்கியாவது கொண்டு சுயநிதி பிரிவுல கட்டுவாங்க. ஏழைகள் இருக்கிற இடத்துல பணக்காரங்க படிப்பாங்களா? ஒரு நவீன தீண்டாமை. அப்போ ஏழைகளுக்கு இங்க எதுக்கு இடம்? இப்ப இந்த இடத்த முழுக்க நான் பணக்காரனுக்கு பயன்படுத்துறேன். இந்த கோணத்துல தான்
அந்த நிர்வாகம் சிந்தித்திருக்கிறது. அதனாலதான் அவங்க கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக ஆசிரியர் நியமனங்களை செய்யல. நீதிமன்றத்துல இப்ப சொல்றாங்க, நாங்க 15 வருஷமா ஆசிரியர் நியமனங்களை செய்யல. காரணம் என்னன்னா, அந்த ப்ரொசீஜர் ரொம்ப நீளமா இருக்கு, ரொம்ப சிக்கலா இருக்கு, அதனால எங்களால செய்ய முடியல அப்படின்னு சொல்றாங்க. சட்டம் ஒரு கல்லூரிக்கு மட்டுமா? மாணவர் சேர்க்கை, ஆசிரியர்கள் நியமனம், இதற்குண்டான விதிகள் எல்லாமே ஒரு கல்லூரிக்கு மட்டுமா? தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கல்லூரிக்கும் தானே. இப்ப எல்லா கல்லூரிக்கும் இருக்கக்கூடிய பொதுவான நடைமுறை எப்படி ஒரு கல்லூரிக்கு மட்டும் சிக்கல் அமையும்? அப்படியே சிக்கல் என்றால் அவர்கள் என்ன செய்யலாம்? அது ஒரு சிறுபான்மை கல்லூரி, ஜெயின் சமூகத்தினுடைய சிறுபான்மை கல்லூரி. அவர்கள் என்ன சிறுபான்மை ஆணையத்திடம் போயிருக்கலாம், எனக்கு இந்த சிக்கல் இருக்கு, எனக்கு இத்தனை ஆசிரியர்கள் தேவைப்படுறாங்க, எனக்கு ஆசிரியர் கொடுக்க சொல்லுங்க, சிறுபான்மை ஆணையத்தை அணுகிருக்கலாம், இல்ல உயர் நீதிமன்றத்தை அணுகிருக்கலாம். நாங்க இவ்வளவு பேரை நியமிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம், நாங்க நேர்முக தேர்வு எல்லாம் வைத்து தேர்ந்தெடுத்துட்டோம், ஆனா அரசு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி நீங்க அரசுக்கு எதிராக வழக்கு கூட தொடுத்திருக்கலாம். அப்பெல்லாம் தொடுக்கல. இப்போ அவங்க பாடப்பிரிவுகளை மூடப்படுவதற்கு கடிதம் கொடுத்தாங்களாம். பாடப்பிரிவு மூடப்படுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு அரசு சொன்னாங்களாம். உடனே எங்க வந்திருக்காங்க? உயர் நீதிமன்றத்துக்கு. ஆக மக்களுக்கு எதிராக விளிம்புநில மக்கள், பட்டியலினத்து, பழங்குடி, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த முதல் தலைமுறை மாணவர்கள் படிக்கின்ற வாய்ப்பை மறுப்பதற்கு அரசு எனக்கு ஒப்புதல் கொடுக்க மாட்டேங்குது, நான் அவங்களை சேர்க்க மாட்டேன், நான் அந்த பாடப்பிரிவுகளை நான் அரசிடம் ஒப்படைச்சிடறேன்னு சொன்னா அரசு ஏற்க மாட்டேன்னு இன்றைக்கு நீங்க நீதிமன்றத்துக்கு ஓடி வந்திருக்கிறீங்களே. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஏன் ஆசிரியர் நியமனத்திற்கு அரசு எனக்கு ஒப்புதல் கொடுக்கல, எனவே ஒப்புதல் கொடுக்க சொல்ல அப்ப ஏன் வரல? ஆக இது தெளிவாக எதை காட்டுதுன்னு சொன்னா, நிர்வாகத்திற்கு அரசு உதவி பெறும் பாடப்பிரிவுகளை நடத்துவதற்கு விருப்பம் இல்லைன்னு தெரியுது. ஏன் விருப்பம் இல்லைன்னு கேட்டா, சில 100 ரூபாய் தான், 1000 ரூபாய்க்குள்ளதான் ஃபீஸ். அது பிகாமா இருந்தாலும், பிஎஸ்சியா இருந்தாலும், பிஏவா இருந்தாலும். 3 ஆண்டுகள் அவங்க படிக்கிறாங்கன்னா 3000க்கு மேல அவங்க செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உண்மையிலே ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துல சில ஆண்டுகளுக்கு முன்பாக விடுதி கட்டணத்தை உயர்த்திய போது வடகிழக்கு மாநிலங்கள்ல இருந்து, மலையில இருந்து வரக்கூடிய, இமயமலையினுடைய அடிவாரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பெண் மாணவி, ஒரு ஆய்வு மாணவர், அவர் ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதுதான் இந்தியர்கள் அத்துணை பேரையுமே உலுக்கி எடுத்தது. அந்த பேட்டி என்னன்னா, இந்த விடுதி கட்டணம் 10 ரூபாங்க, இந்த 10 ரூபாய் கட்டுறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன் தெரியுங்களா? இந்த 10 ரூபாய் இருந்ததாலதான் நான் வடகிழக்கு மாநிலத்திலிருந்து நான் டெல்லியில ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில நான் படிக்கிறேங்க. இப்ப விடுதி கட்டணத்தை உயர்த்திட்டாங்க, இனிமேல் எங்க போல மாணவர்களுக்கு யாருக்குமே இனி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் கிடையாதுங்கன்னு சொன்னாங்க. 10 ரூபாங்க 21ஆம் நூற்றாண்டுல. இப்ப சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த ஆய்வு மாணவர் கொடுத்த பேட்டி. அதுதான் இன்றைய நிலைமை. ஆனால் இதை புரிந்து கொள்ளாமல் இந்த மாணவர்களுக்கு உண்டான வாய்ப்புகளை மறுப்பது என்பது சமூக நீதிக்கு எதிரானது. தமிழ்நாடு அரசு டிபி ஜெயின் கல்லூரிய இந்த நடவடிக்கையை அனுமதிக்க கூடாது என்பதுதான் துறைப்பாக்கத்தை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள். ஏனென்றால் இந்த டிபி ஜெயின் கல்லூரியிலிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ள நீங்க போனீங்கன்னா பெரும்பாக்கத்தை பார்க்கலாம், பெரும்பாக்கத்துக்கு பக்கத்துல கண்ணகி நகரை பார்க்கலாம், நீங்க செம்மஞ்சேரியை பார்க்கலாம். இங்கெல்லாம் இருக்கிறவங்க யாரும் கேட்டா சென்னை நகரத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க. சென்னை நகரத்துல மாநகராட்சி பள்ளிகள் இருக்கு, அரசு பள்ளிகள் இருக்கு, அரசு கல்லூரிகள் இருக்கு, அரசு உதவி பெறும் கல்லூரிகள் இருக்கு, இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு. என் தலைமுறை நான் குப்பை பெருக்கினேன், நான் ஆட்டோ ஓட்டினேன், நான் மீன் மார்க்கெட்ல மீன் வெட்டுவதோ அல்லது மீன் மூட்டைகளை சுமப்பதோ இந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அல்லது நான் காய்கறி கடையில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்படி உடல் உழைப்பு தொழிலாளியாக இருந்தேன். நான் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுக்கிறேன், என் பிள்ளைக்கு அடுத்த தலைமுறை படித்த தலைமுறையா இருக்கட்டும்ன்ற ஒரு பெருங்கனவோடு இருந்த மக்கள் சென்னை நகரத்திலிருந்து அப்படியே தூக்கி வீசப்பட்டார்கள். அந்த மக்கள் வாழக்கூடிய அந்த மக்களுக்கு எங்கே கல்லூரி? அங்க இருக்கிற பெரும்பாக்கத்தில் இருக்கிற ஒரே ஒரு அரசு கல்லூரி எப்படி இத்தனை லட்சம் மக்களுக்கு, இத்தனை லட்சம் குடும்பத்திற்கு போதுமானதாக இருக்கும்? இந்த அரசு உதவி பெறும் பாடப்பிரிவியை மூட வேண்டிய அவசியம் எங்கே இருந்து வந்தது? அரசு உதவி 1972ல டிபி ஜெயின் கல்லூரி தொடங்கும் பொழுதே அரசு உதவி பெறும் பாடப்பிரிவுகளோடு தான் தொடங்குது. 50 ஆண்டு காலமா சுயநிதி பிரிவை நீங்க ஆரம்பிக்கும் பொழுது அரசு உங்களை தடுக்கல, உங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனும் தெரிவிக்கல. காரணம் என்ன? நீங்க அரசு உதவி பெறும் பாடப்பிரிவை எதுவும் பாதிப்பு ஏற்படுத்த மாட்டீங்கன்ற நம்பிக்கை இல்லை. ஆனா இன்றைக்கு டிபி ஜெயின் நிர்வாகம் என்ன செய்யுதுன்னு கேட்டா, தான் வளர்ந்து விட்டு
தனக்கான சொத்தாக அதை மாற்றிக்கொண்டு இப்பொழுது அரசு உதவி பெறும் பள்ளிகள் நடத்த மாட்டேன், சுயநிதி பிரிவை மட்டுமே நடத்துவேன் என்று சொல்வது ஒரு மிகப்பெரிய அநீதி, ஒரு நம்பிக்கை துரோகம். எனவே இதை செய்ய முடியாது. உயர்நீதிமன்றத்தில் பல உண்மைகளை மறைத்து, உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி அமர்விடம் பல உண்மைக்கு மாறான செய்திகளை சொல்லி ஒரு தீர்ப்பை 2024 செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி டிபி ஜெயின் கல்லூரி பெற்றிருக்கு. அதன்படி அரசு டிபி ஜெயின் கல்லூரி தன்னுடைய அரசு உதவி பெறும் பாடப்பிரிவுகளை சரண்டர் பண்ணா ஒப்படைத்தால் அதை ஏற்றுக்கொள்ளணும் என்பதுதான் அந்த உத்தரவு. அந்த உத்தரவு நியாயமற்ற உத்தரவு, பல உண்மைகளை மறைத்து நீதிமன்றம் தவறாக வழிநடத்தப்பட்டு பெறப்பட்ட உத்தரவு. எனவே இந்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்யணும். அப்படி மேல்முறையீடு செய்யலன்னா அந்த மனுவில் டிபி ஜெயின் கல்லூரி சொல்லுகின்ற குற்றச்சாட்டை அரசு ஏற்றுக்கொள்கிறது என்று பொருள்பட நேரிடும். காரணம் என்னன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, நான் ஆசிரியர்களை நியமிக்க தயாரா இருந்தான், அந்த நடைமுறை தான் சிக்கலானது, எனவே நான் நியமிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அரசு மீது பழி சுமத்துகிறார்கள். அரசிடம் பழி சுமத்துவது நியாயமற்றது. எல்லா கல்லூரிக்கும் நாங்க அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்க நியாயமா பண்ணி இருந்தாங்கன்னா நான் அப்ரூவல் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஆனா இவர்கள் அப்பாயின்மெண்ட்டுக்கே போகல, அவங்க ரெக்ரூட்டே பண்ணல. ரெக்ரூட் பண்ணி இவங்களெல்லாம் நாங்க பணியில சேர்த்திருக்கோம் சொல்லி எங்களுக்கு அனுப்பவே இல்லை. அனுப்பாமலே இவங்க இப்படி தவறான தகவல் சொல்றாங்க என்பதை உயர்நீதிமன்றத்தினுடைய மேல்முறையீட்டு மனுவுல அமர்வு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்விடம் கொண்டு செல்ல வேண்டும், தலைமை நீதிபதியை கொண்டு செல்ல வேண்டும். அப்படி மேல்முறையீடு செய்வதற்கான முயற்சியை உடனடியாக அரசு மேற்கொள்ளணும். அரசு உதவி பெறும் கல்லூரி தான் எல்லோருக்கும் சமமான கற்றல் வாய்ப்பு கொடுக்கும், சுயநிதி பிரிவு கொடுக்காது. சம நீதிதான் சமூக நீதியாக இருக்க முடியும். எனவே சம நீதிதான் சமூக நீதி என்கின்ற வகையில் அங்கே அரசு உதவி பெறும் கல்லூரி பிரிவுல படிக்கிற மாணவர்கள் எந்த வகையிலும் சுயநிதி பிரிவு மாணவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த போறதில்லை. சுயநிதி பிரிவுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் அரசு மேற்கொள்ளல, அந்த நிர்வாகத்தில் அரசு தலையிடல. அரசு கேட்பதெல்லாம், நான் ஆசிரியருக்கு பணம் கொடுக்கிறேன், சம்பளம் கொடுக்கிறேன், ஊதியம் கொடுக்கிறேன், நீ பாடப்பிரிவை நடத்து அப்படின்னு சொல்றதுதான். அதனால் நிர்வாகத்திற்கு எந்த சிக்கலுமே இல்லை. எனவே ஒட்டுமொத்தமாக பொது சொத்து தனியார் சொத்து ஆவதை அனுமதிக்க கூடாது. கல்வி என்பது ஒருவரை அதிகாரப்படுத்தும், ஒரு சமூகத்தை மேம்படுத்தும். கல்வி இருந்தால்தான் ஜனநாயகம் செழிக்கும், ஜனநாயகம் செழித்தால்தான் நம்முடைய சுதந்திரம் காக்கப்படும். எனவே அந்த வகையில எல்லோருக்கும் சமமான கற்றல் வாய்ப்பை தர வேண்டும் என்றால் சுயநிதி பிரிவுகள் மட்டுமே ஒரு கல்லூரியில் இருப்பது நியாயமல்ல. அரசு உதவி பெறும் பாடப்பிரிவுகள் கண்டிப்பாக இருக்கணும். டிபி ஜெயின் கல்லூரியில 50 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அந்த 5 இளநிலை மற்றும் 2 முதுநிலை அரசு உதவி பெறும் பாடப்பிரிவுகள் தொடர்ந்து நீடிக்க, கவர்மெண்ட் எய்டட் காலேஜா டிபி ஜெயின் காலேஜ் தொடர்ந்து நீடிக்க அனைத்து வகையான நடவடிக்கையும் தமிழ்நாடு அரசு எடுக்கணும். அது நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதிலிருந்து தேவைப்பட்டால் லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ், சட்டப்பேரவையை கூட்டி விவாதித்து ஒரு சட்டம் எழுதி கூட இத்தகைய சிக்கல்களை நாம் எப்படி கையாள்வது, இப்படி ஒவ்வொரு நிர்வாகமும் தான் சுயநிதியாகத்தான் இயங்குவேன் என்று சொன்னால் அரசு எத்தகைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையை கூட்டி கூட விவாதிக்கலாம். நிர்வாக ரீதியாக, சட்ட ரீதியாக, நீதிமன்றத்தின் மூலமாக என்று எல்லா வகையிலும் நடவடிக்கை எடுத்து அரசு கல்லூரி, அரசு பல்கலைக்கழகங்களை வலுப்படுத்துவதன் ஒரு பகுதியாக அரசு உதவி பெறும் பிரிவுகள் தனியார் கல்லூரிகள்ல தொடர்ந்து நீடிப்பதை தமிழ்நாடு அரசு உறுதி செய்ய வேண்டும். அதுதான் சமநீதி, அதுதான் சமூக நீதி.